நீங்கள் வந்து T20 பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடினீங்கன்னா பவர் பிளே யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனால் ரஷீத் கான் என்னன்னு எல்லாருக்கும் என்ன மைண்டில் அப்செட் ஆகிடாங்க. ரோஹித் சர்மாவை ஏன் T20 குறிப்பாக ஐபிஎல்ல சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு? ஒரு 180 வந்திருந்தா இவங்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இந்த டோட்டலை இது பண்ணிருக்கலாம் இல்லையா? மில்லர் வந்து அந்த ஈக்குவேஷனே வேற மாதிரி மாத்திட்டாரு. பவர் பிளே கொடுக்க மாட்டாங்களா, அதுதானே ஒரே ப்ராப்ளம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி ஃபேஸ் 7 புக்கிங் ஸ்டார்டட். தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஐபிஎல் 2024 12வது மேட்ச்ல அகமதாபாத்ல இன்னைக்கு GTSR கட்சி 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் பத்தின முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக சென்னையை சேர்ந்த லெக் ஸ்பின்னர் பாசி திருச்சி TNPL டீமோட பவுலிங் கோச் கெனடி நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். பொதுவாக SR கட்சினாலே இன்னைக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. போன மேட்ச் அவங்க ஜெயிச்சதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த அகமதாபாத் பிச்சில் பெரிய அளவுக்கு ரன் அடிக்க முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிரதர், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நல்லா ஃபாஸ்ட் விக்கெட் இருந்தது, பேட்டுக்கு வந்தது. ஸோ எல்லா வரும் பொருளும் அடித்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தோன்னா ஸ்லோ விக்கெட்டுன்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பால் நம்ம நினச்ச ஸ்பீடில் வராது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்தா டிராவல்ஸ் ஹெட்லாம் போன மேட்ச் எப்படி ஆடினார், இந்த மேட்ச் எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஸ்லோ விக்கெட்னால எப்பவும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தவனே ஒரு ரிஸ்க் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். வழக்கமாக அப்படி தான் ஆடுவார். ஒருவேளை ஸ்லோ விக்கெட்னா இனிஷியலாக ஏதோ ஒரு இந்த புது பால் அடிச்சுக்கிட்டா தான் உண்டுன்னு எடுத்து அடிச்சு ட்ரை பண்ணியிருப்பாரோ? டெஃபினட்டாக பிரதர். நீங்கள் வந்து T20 பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடினீங்கன்னா பவர் பிளே யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா பவர் பிளேயில் வந்து நீங்கள் ஒரு 6 ஓவரில் அடிக்கிற ஸ்கோரை வச்சு தான் அடுத்தது நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பவர் பிளேயில் ஒரு சான்ஸு. ஸோ பவர் பிளே ட்ரை பண்ணாங்க, சரியாக ஆட முடியல அவங்கள. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் GTS எப்படி ஆடினாங்க, பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இல்லையா? நீங்கள் ஒரு லெக் ஸ்பின்னர், அதுவும் ஸ்கிடியாக ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு லெக் ஸ்பின்னர். ஒரு இன்னைக்கு ரஷீத் கானும் நூர் அகமதெல்லாம் போடுறத பார்க்க முடிஞ்சு. ரெண்டுமே ஒரு ஒரு மிஸ்ட்ரியான ஸ்பின்னர்ஸ் தான் சொல்ல முடியும். அவங்களுடைய பவுலிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க பவுலிங் சொல்லவே வேணாங்க. ஏன்னா ரஷீத் கான் என்னொன்று எல்லாருக்கும் என்னன்னா மைண்டில் அப்செட் ஆகிடாங்க. ரஷீத் கானை அடிக்காதீங்க, 4 ஓவர் விட்டுடலாம். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டை போனாலே நீங்கள் ரன் அடிக்க முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ரஷீத் கானை நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போது நார்மலாக ஆரம்பிக்கும் ரஷீத் கானை போடுறாரு, ரஷீத் கான் ஃபஸ்ட்டு ஒரு 15 ரன்ஸ் அடிச்சிங்கன்னா ரஷீத் கானும் மைண்டு காலி. ஸோ அதுக்கு டீமை கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகும். நீங்கள் எல்லாருமே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ரஷீத் கான் அடிக்கூடாது, 4 ஓவர் விட்டுறோன்னா டீம் ஸ்கோர் இப்படி தான் போகும். சரி, என்னதான் வழி? ரஷீத் கானை எப்படி தான் டேக்கிள் பண்ணி ரன் அடிக்கிறது? நல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் போதுங்க. ஏன்னா ரஷீத் கானை வந்து நீங்கள் பேக் ஃபுட்டில் ஆட முடியாது. ஏன்னா ரஷீத் கான் வந்து ஸ்கிடி ஸ்பின்னர். ஓகே, ஸோ எப்படின்னா நீங்கள் பிச் ஆஃப் த பால் அடித்தா தான் ஒரே சான்ஸு. நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா LBW போல்டு. ஓகே, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த பிச் எப்படிங்கிறத நீங்கள் ஒரு வெறுமனே ஸ்கோர் கார்டு மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா மோகேஷ் சர்மாவோட ஒரு பவுலிங் ஃபிகர்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னைக்கு மேட்ச் பயங்கரமாக போட்டு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவரோட பவுலிங் ஏன் கஷ்டமாக இருக்குது? ஏன் பொதுவாக இந்த மேட்ச்னு இல்லை, பொதுவாக போன வருஷமே அந்த கடைசி பாலில் ஜடேஜாவுக்கு வந்த போட்ட பாலை தவிர மற்ற எல்லாமே அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. மோஹித் சர்மாவை ஏன் T20 குறிப்பாக ஐபிஎல்ல சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது? அவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோ பால் போடுவாங்க அவர். ஸோ ரன்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பால் ஸ்லோவாக வரும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு பேட்டிங் விக்கெட்டில் வந்து அவர் மோத மாட்டார், கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார், பட் நிறைய ஸ்லோவாக போடுவார். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டில் போட்டால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். பொதுவாக அவர் CSKக்கு ஆரம்ப காலத்தில் விளையாடும் போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங் பவுலராக தான் இருந்தார். இப்போ தான் ஒரு வித்தியாசமான ஒரு பவுலர் ஆகிட்டார் இல்லையா? கண்டிப்பாக பாருங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் ஸ்பீடாக போடுற ஸ்விங்காக போடுற அடிக்க சான்சஸ் இருக்கும். பட் நீங்கள் ஒர்க் ஆகிறது வேறு ஸ்லோயர் தான். நீங்கள் 20-20 பத்துக்கு ஒரு பேட்ஸ்மேனை என்ன யூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் பேடாக ஒரு லைன் போட்டுக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்லோ பால் பேடாக போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. நீங்கள் நல்ல தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு பிளேயர்ஸோடலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நல்லா குறிப்பாக ஸ்பின்னு நல்லா விளையாடக்கூடிய ஸ்ரீதரன் ஸ்ரீராம்குலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹென்ட்ரிக் கிளாசன் சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் ஸ்பின்னை வந்து பயங்கரமாக விளையாடுறதுக்கு இந்த காலத்தில் ரொம்ப பேசப்படுறாரு. ஒரு ஸ்பின்னை எப்படி சரியாக விளையாடுன்னு நினைக்கிறீங்க? ஸ்பின்னர்ஸ் ஆடணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்களே பார்த்தீங்கன்னா
வருஷம் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து எம்ஆர்எஃப் வருவாங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னா இந்த ஸ்லோ விக்கெட் ஆடுறதுக்காக தான். அவங்க ஒரு 20 days இங்கே இருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறத வந்து ரெட் சாயில் விக்கெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆடுற மேட்சஸும் அதே மாதிரி தான் ஆடுவாங்க. கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கு இல்லையா? பவுன்ஸும் நிறைய டேர்ன் இருக்கும், டேர்ன் அண்ட் பவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க வருவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் போனால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் ஆஸ்திரேலியா இங்கே வந்து கஷ்டப்படுவாங்க. எதனால? விக்கெட்னால. அங்கே ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, இங்கே ஸ்லோவாக டேர்ன் ஆகும். ஸோ அதனால் கஷ்டமாக இருக்கும். ஸ்லோ விக்கெட்ஸ் எப்போவுமே கஷ்டம் தாங்க. பட் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க. ஓகே, இந்த 162ங்கிறது எஸ்ஆர்ஹெச்சோட அந்த டோட்டல் வந்து இவங்க ஒரு 5 பால் மீதம் இருக்கும் போதே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இன்னுமே ஒரு 10-20 ரன் சேர்த்து அடிச்சிருவாமா. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ டர்ன்னு சொன்னாலுமே இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய பேட்டிங் லைனப் பார்க்கும்போது ஒரு 180 வந்திருந்தா இவங்க கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இந்த டோட்டலை இது பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்லை, ஆக்சுவலி கொஞ்சம் ஃபைட்டிங்காக இருந்திருக்கும். பட் என்னன்னா நம்ம தமிழ்நாடு பசங்க 2-3 பேர் இருக்காங்க. ஆமாம், நம்ம தமிழ்நாடு. ஆமாம், சாய் சுதர்சன், சாய் கிஷோர், அப்புறம் விஜய் சங்கர் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஊர் விக்கெட் எப்படின்னு தெரியும், ஸ்லோ விக்கெட். அவங்க ஈஸியாக ஆடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பசங்க யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. தூக்கத்தில் எப்படினாலும் ஆடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சோட 162ங்கிறது சமாத் வந்து கடைசி நேரத்தில் ஒரு பயங்கரமா ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினா தான் அந்த இது கிடைச்சது. அதே போல என்னதான் ஒரு ஸ்லோ டர்னரா இருந்தாலுமே மில்லர் வந்து அந்த ஈக்குவேஷனே வேற மாதிரி மாத்திட்டார். இது ஸ்லோ டர்னரோ இல்லை பவுன்சி பிச்சோ அதெல்லாம் தேவையில்ல, சாத்துன்னு சாத்திட்டாரு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் 2 டீம்லையுமே இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம் பார்க்கலாமா? டெஃபினட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இப்போது மில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நிறைய மேட்சஸ் ஆடுறாரு இப்போல்லாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போனால் தான் ஆஸ்திரேலியா விக்கெட் எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்து தான் இந்தியா விக்கெட் எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன இந்த ஐபிஎல்னால வந்து 10 நாள் இங்கேயே இருக்காங்க. இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதமாக இங்கே தான் இருக்காங்க அவங்க. நம்ம விக்கெட் எப்படின்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. ஸோ நம்ம விக்கெட்டில் அடிக்க வேண்டிய 2 ஷாட்டு ஸ்வீப்பு, ஸ்லாக் ஸ்வீப்பு, அது ரொம்ப ஈஸியாக ஸ்பின்னர்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்ல வாஷிங்டன் சுந்தர் இறக்கியிருந்தாங்க. பேட்டிங்லேயே பாலே டக் அவுட் ஆயிட்டாரு. பவுலிங்லேயும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல. என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க வாஷிங்டன்? நீங்கள் பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் வந்து எதில் நல்லா போடுவார், எந்த ஸ்பெல் நல்லா போடுவாப்ல, எந்த டைமில் நல்லா போடுவார் சொல்லுங்க? பவர் பிளே நல்லா போடுவார். பவர் பிளேல கொடுக்க மாட்டாங்களா? அதுதானே ஒரே ப்ராப்ளம். ஒரு ஸ்பின்னர் சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் பிளேல போடுறது தான். ஏன்னா டூ ஆர் டை 2 பேருக்கும் சான்சஸ் இருக்கு. பவர் பிளேல ஸ்பின்னர் ஈஸியாக அடிக்கலாமான்னு இருக்கும். பட் ஸ்பின்னர் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு நிறைய ஸ்கிட்டி போடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாக்கே அவர் வந்து பவர் பிளேல போலிங் போடுவார். அவர் ஏன் அப்படி கொடுக்க மாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னுமே அவர் பேட்டிங்லேயும் அவர் முக்கியமான ஒரு ரன்ஸ்லாம் அடிக்கக்கூடியவர் இல்லையா? நீங்கள் எக்ஸ்ப்ளோசிவாக ரன் அடிக்க ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பாக. ஏன்னா எம்ஆர்எஃப் வரும்போது ஒரு நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐபிஎல் கூட நல்லா ஆடி இருக்காரு. ஹை பேக் லிஃப்ட், நல்ல ஒரு ஷாட்ஸ் அவருக்கு கனெக்ட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் சான்சஸ் வந்து ரொம்ப பின்னாடி கொடுக்குறாங்க பேட்டிங்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ட்ரை பண்ணலாம். அதான் ஆர்சிபிக்கு நல்லா ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க பின்னாடியே வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் வச்சா. நீங்கள் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராஃபி வாங்கின ஒரு டீம் அப்படின்னு சொன்னாலுமே சமீப காலத்தில் அதுக்கு சரியான ஒரு கேப்டன் அமையறது இல்லை. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேமு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கு. குறிப்பாக டிராவிஸ் செட் உள்ளே கொண்டு வந்ததுக்கு 11க்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜே ரொம்ப ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜாக இருக்குது. டிராவிஸ் செட்டோட ரோல் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? டிராவிஸ் செட்டோட ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் கொடுத்தா தான் நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தா தான் நல்லபடி முடிக்க முடியும். ஸோ அந்த வேலையை அவர் கரெக்டாக பண்ணுறாரு. இன்னைக்கு கூட ட்ரை பண்ணாரு, பட் முடியல. எல்லா மேட்சும் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. ரைட். நீங்கள் ஜிடியோட இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம்னா அந்த ஒரு அண்டர் ப்ரெஷரில் சாய் சுதர்ஷன் விளையாடினா அந்த ஒரு நாக்குன்னு சொல்ல முடியும். சாய் சுதர்ஷன் பொது 2023 ஃபைனலில் தான் ஒரு லைம் லைட் வந்தார். அந்த 90s 90 ரன் பக்கமாக என்னமோ அடிச்சு ஜெயிக்க முடியலனாலும் ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு டாக் வந்துச்சு, யார் இந்த பையன் சாய் சுதர்ஷனா யார் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாக் விளையாடுறாரு, இந்தியாவுக்கு விளையாடிட்டாரு. எப்படி இருக்கு அவரோட வளர்ச்சி? பொதுவாக பயங்கரமாக ஆடிட்டு இருக்காருங்க அவர். நிஜமாக சொல்ல ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சென்னை பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஈஸியாக ஆடுவாங்க. நைட்டில் தூங்கும் போது எழுப்பினா கூட அவங்க ஆடிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊர் விக்கெட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க அதே மாதிரி நீங்கள் அவங்க பேட்டிங் எடுத்துங்க, பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணாங்களா? சாஹா அடித்தார், அப்புறம் சுமன் கில் அடித்தார். சாஹா பின்னிட்டார், அடிக்கல பின்னிட்டார். ஸோ அந்த பவர் பிளேயில் நீங்கள் நல்லா ஆரம்பித்தாலே முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
பவர் பிளேல கஷ்டப்பட்டீங்கன்னா மேட்ச் முடிக்க ரொம்ப கஷ்டம். சிம்பிள். எனக்கு என்ன ஆச்சுன்னா சாஹா வந்து ஒரு டெஸ்ட்டில் விளையாடி இருக்காரு. வெஸ்ட் பெங்காலுக்கு முக்கியமான விக்கெட் கீப்பர், இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பரில் ஒரு டாப் 3னா இந்தியாவுக்கு இது வரைக்கும் விளையாடின விக்கெட் கீப்பரில் சாஹா ஒரு இடம் எடுப்பார். இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான விக்கெட் கீப்பர்ஸ் உதாரணமாக பென் ஃபோக்ஸ் சொல்லலாம். ரொம்ப ஒரு 3 பேர் சொல்லலாம், 2 பேர் சொன்னால் அது சாஹா கண்டிப்பாக இருப்பார். எனக்கு என்ன ஆச்சுன்னா ஐபிஎல்ல எப்படி இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்ஸ்மேனாக மாறினார். ஏன்னா பெரிய அளவுக்கு ஒரு உருவனா இல்லை, ரொம்ப சின்ன ஒரு உடம்பு தான். நீங்கள் ஒரு சீக்கியா ஒரு கிரிக்கெட்டை எப்படி கொண்டு வராருங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட சாஹா பேட்டிங் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் எல்லாம் அவர் கொஞ்சம் கடுசாக தான் ஆடுவார், ரொம்ப கடுசாக தான் ஆடுவார். பட் நாளுக்கு நாள் என்னன்னா எல்லாம் தெரிஞ்சிடுச்சு நம்ம இவ்வளோ நேரம் ஆனால் எவ்வளோ ரன் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் அப்படியே டோட்டலாக மாறி இருக்கார் ஐபிஎல்ல. அது காரணம் என்ன? ப்ராக்டிஸ் தான். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஸ்ட்ரைக் எடுத்து ஆடி அந்த ரன்னு போனால் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போலாம் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா நியூ பாலே ட்ரை பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ T20 பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து 1 மாதம் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது, ஆல்மோஸ்ட் அவங்க 3 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் என்னென்ன பண்ணுறது எல்லாமே. ஸோ அதில் தான் சக்ஸஸ் ஆகுது. இந்த மேட்ச்சில் முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கிறது என்னென்னா டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை நூர் அகமது எடுத்த விதம். அந்த பால் வந்து உள்ளே வர மாதிரி, அதாவது அவர் ஒரு சைனா மேன், லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னரு, நீங்களுமே ஒரு லெக் ஸ்பின்னர் இல்லையா, பால் உள்ளே வர மாதிரி ஒரு ட்ரிஃப்ட் காட்டி டக்குன்னு விக்கெட்டை ஸ்டெம்பை தாக்கிடுச்சு இல்லையா. இது ஏன் ஒரு ஆஸ்திரேலியன் வந்து சமாளிக்கிறது சிரமப்படுறாரு ஒரு இந்த மாதிரி ஒரு பால்லாம்? ஸோ இதுதான் நான் சொன்னது ஒன்றே ஒன்று ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது தெரியுமா, ஆஸ்திரேலியன்ஸ் எப்போவுமே வந்து ஸ்பின்னரை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அடிக்கக்கூடாதுன்னு விட்டுருவாங்க. ஏன்னா எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க ரொம்ப கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதா? அது கஷ்டம் தாங்க. கால் நகராது இல்லையா? கால் நகராது. ஏன்னா வந்து இந்த மிஸ்ட்ரி பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்துக்கு உள்ள வர போதா வெளியில வர போதான்னு ஒரு மைண்ட்ல. சரி, எப்படிதான் விளையாடணும் ஒரு மிஸ்ட்ரி பவுலர்? எப்படிதான் விளையாடணும்? சிம்பிள்ங்க. நீங்க போட்டினா நம்ம இவர் ஆடுவாங்க கிறிஸ் கெயில், நேரா காலை ஓபன் பண்ணி வெயிட் பண்ணி அப்படியே அடிக்க வேண்டியதுதான். இல்லை, நீங்க கிறிஸ் கெயில் வந்து சாதாரணமா சொல்றீங்க. கிறிஸ் கெயிலுக்கான சரியான ஒரு பேஸ் இருக்கா? ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பெரிய ஜாம்பாவான் 300 அடிச்சிருக்காரு. ஒரு பேஸ் இருக்கு இல்ல அவருக்கு. நீங்க வெறுமனே அவர் வந்து ஒரு ஸ்லாகர்னு சொல்லிட முடியாது, T20 ஸ்லாகர்னு சொல்லிட முடியாது. இப்போ இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே சரியான அந்த பேஸ் இல்லாமனால தான் தடுப்பாடுறாங்களா? பேஸ்ன்றது கிடையாது பிரதர். ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு இந்த போலர் அட்டாக் பண்ற மாதிரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். மென்டலா தான் இருக்கு எல்லாம். ஆமா, மென்டலி. இப்போ வந்து ரஷீத் கான் போடுறாரு அப்படின்னா ரஷீத் கான் போடுறாரா அவரை ட்ரை பண்ண நம்ம. நான் ரஷீத் கான் மட்டும் இல்லை, நான் பும்ராவுக்குமே கொண்டு வரேன். பும்ராவே ஒரு மிஸ்ட்ரி ஃபாஸ்ட் பவுலர், இவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி. ஸோ பும்ராவுமே எப்படி விளையாட ஆரம்பிச்சாலும் 4 over 20 run அடிச்சா போதும், மற்ற பவுலர் வந்தால் பார்த்துக்கலான் இருக்குல்ல. நீங்கள் இந்த மாதிரியான மிஸ்ட்ரி பவுலர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன மைண்ட் செட் வேணும்? மைண்ட் செட் ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணுங்க. ஓகே, இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண முடியாது. டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்டர் தானே? இல்லைங்க, நல்ல நீங்கள் சொல்கிறது கிடையாது தான், டிராவிஸ் லெஃப்ட் ஹேண்டர் தான். பட் அவருக்கு மைண்டில் என்ன சொல்கிறோன்னா இவ எப்படி வரும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா விக்கெட் ஸ்லோவாக இருக்குது, எந்த ஸ்பீடில் வருதுன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பின்னர் ஆடுறது எப்பவுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இதை அவருக்கு ஃபாஸ்ட்டாக போட்டால் என்ன பண்ணுவார்? அவர் ஃபாஸ்ட்டாக தான் அடிக்க போவார். ஓகே, இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வீரர்களோட பங்களிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி அதிகம். குறிப்பாக ஜிடிக்கு தமிழ் பிளேயர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். விஜய் சங்கர் கடைசி வரைக்குமே ஒரு நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. செம்ம பிளேயர் விஜய் சங்கர். நல்லா பார்த்துட்டு நான் கூடி ஆடிருக்கேன் விஜய் சங்கர். ஸோ அவர் வந்து கரெக்டாக மைண்ட் செட் பண்ணி ஆடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் மேட்ச் வின்னர்ஸ் மாதிரி தான் ஆடுவார். எல்லா மேட்சும் கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போய் முடிப்பார் அவர். சாய் சுதர்சன் சொல்லவே தேவை, பயங்கர ஃபார்மில் இருக்கார் அவர். அதுவும் ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அதுவும் ரன் அடிச்சுட்டே இருக்கு எங்கே போனாலும். லாஸ்ட் இயரே பார்த்துருப்பீங்களா ஃபைனல்ஸில் 90. இன்னொன்று அந்த யங் ஏஜ்னால ஒரு டெம்பரமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய கிரிக்கெட்டர்ஸ் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். எனக்கு உதாரணமாக மைக்கெஸ்ஸி மாதிரி இருக்குது சில சமயம். ஒரு பெரிய ஒரு பிளேயருக்கு இருக்கக்கூடிய அந்த மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இவர் இந்த வயசுலேயே வரது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கவுண்டி கிரிக்கெட்லாம் போய் விளையாடிட்டு வந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவரோட வளர்ச்சி வந்து எனக்கு. கண்டிப்பாக அது ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது எல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் பார்த்தா தினேஷ் கார்த்திகை நான் பார்த்துருக்கேன். அவர் Under-19 ஆடும்போது எல்லா மேட்சும் அடிச்சுட்டே இருப்பார். Under-19 மேட்ச் ஒரு மேட்ச் 200 அடிச்சார். அதுக்கப்புறம் புஜ்ஜிவா வந்து 200 அடிச்சார். ஸோ எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக வேறு ஒன்றுமே சொல்லுவாங்க. நல்ல ஃபார்மில் இருந்தால் பால் வந்து ஃபுட்பால் சைஸுக்கு தெரியும் அப்படிம்பாங்க. ஃபுட்பால், வாலிபால் எல்லா சைஸும் தெரியும். ரைட். பட் சரியாக ஆடலைன்னா ரைட் ஃபுட்பால் கூட வந்து டென்னிஸ் பால் மாதிரி தான் தெரியும். ஸோ அதுதான் நடக்குது இப்போ எல்லா இடத்துலையும். கான்ஃபிடென்ட்டே வந்து என்னன்னா கான்ஃபிடென்ட்னா அடிச்சா தாங்க வரும் நமக்கு. ஓகே, அடிக்காத வரைக்கும் ஒன்றுமே பண்ணவே முடியாது. ரைட். இப்போ அடுத்த மேட்சுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. சிஎஸ்கே டெல்லி மேட்ச்சு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இந்த மேட்ச் பற்றின முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. ஓகே, கண்டிப்பாங்க. தேங்க்யூ.
அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகாசிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 Booking started. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.